சிட்லப்பாக்கத்தில் குடிநீர் குழாய் உடைந்து பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலையில் ஆறு போல் ஓடியது. வால்வு பழுதான நிலையில் தொடர்ந்து குடிநீர் வெளியேறியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் மாநகராட்சி சிட்லப்பாக்கம் 2வது பிரதான சாலையில் நள்ளிரவில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலையில் ஆறு போல் ஓடியதை அறிந்த மாமன்ற உறுப்பினர் ஜெகன் நேரில் சென்று உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தார். இரவு பணியில் பணியாளர்கள் யாரும் இல்லாத நிலையில் தற்காலிக பணியாளரை அழைத்து வந்து பாலாற்றிலிருந்து வழங்கப்படும் குடிநீர் குழாய் முக்கிய இணைப்பு வால்வு மூட சென்றபோது வால்வு பழுதாகி இருந்ததால் வால்வை மூட முடியவில்லை. அதனை செயல்படுத்தும் பம்பும் இயங்கவில்லை. தொடர்ந்து குடிநீர் வெளியேறி வீணாகியது. மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தை பார்த்த பொதுமக்கள் வேதனை அடைந்தனர். தற்போது ஒப்பந்ததாரரின் மூலமாக பழுதடைந்த குடிநீர் குழாய் சீரமைக்கப்பட்டு வருகின்றது. இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.